சுப்ரீம் டயப்பர் குழந்தைகளுக்கு மக்களே ஒன்றை மார்னிங் எச்சு ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி குடிப்பேன். வாங்க மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரியா மேரி நான் மாற போறேன். இன்னைக்கு டே ஃபுல்லா பிரியா மேரி தான் நடிக்க போறேன். இங்க பண்றது எல்லாமே பொய்யா இருக்கும். அப்படிதான் செய்வா. என்ன மாதிரி இருக்கணும் சருக்கு ஆசைப்பட்டுச்சு. அவள மேரி இருக்க ஆசைப்படல. அவ என்ன பண்றான்னு உங்களுக்கு காட்ட விருப்பப்பட்டேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள தேவையில்லாம என் லைன்ல நீ குறுக்க வர்றது சரிப்படாது. இதெல்லாம் காமிக்காத, இதெல்லாம் சர்ப்ரைஸான வச்சிருக்க. மக்களே, இந்த வீடியோல வர எல்லாமே சித்தரிக்கப்பட்டவை. நான் இருக்க மாதிரி இந்த சருக்கு இருக்காது. நான் இருக்க மாதிரி இருக்கவே முடியாது யாராலையும். சீக்கிரமா எனக்கு கெட்டப்லாம் போட்டு விடு. ஜப்பான் கொண்ட வேணும். ஜப்பான் கொண்டெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். கொண்ட இல்லாம உன்னோட கேரக்டரே ஃபுல் ஆவாது. ஒழுங்கா வெச்சு மக்களே, பொரி உருண்டை நிறைய ஐட்டம் வச்சிருக்கா மக்களே. அப்படியே கீழ காட்டு இங்க பாருங்க. சவரி முடி, இதான் சவரி முடியா? இது எல்லாமே சவரி முடி தான். ஜட முடி, டோப்பா முடி, அப்புறம் சுருட்ட முடி, எல்லா முடியும் வச்சிருக்காமா பொரி உருண்டை. இத கொண்ட, இது கொண்ட இல்லடா, அது பஃப் வைக்கிறதுடா. மண்டை மேல வைக்கிற பஃப். மண்டா இல்ல, அது ஏதோ பண்றது போகலையா? அது மேரேஜ் அப்ப இப்படி நிக்க வச்சதா பொரி பொரி உருண்டை ஆக முடியாது. இப்படி வச்சு நிக்கணும். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லக்கிக்கு நாங்க யூஸ் பண்ற டயப்பர் பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் மக்களே. as a mother-ஆ நம்ம சில விஷயங்களை வந்து தவிர்க்கவே முடியாது. அதுல ஒண்ணுதான் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ற டயப்பர். நானும் நம்ம லக்கி பேபிக்கு நிறைய டயப்பர்ஸ் யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ஒரு ரேஷ் ஃப்ரீ டயப்பரா இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது தான் என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் லவ்லாபோடைய சுப்ரீம் டயப்பர். இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் அப்புறமா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. லக்கி பேபி பாஸ்ட் 2 வீக்ஸா ஒரே ஸ்மைலா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டயப்பர் ரேஷ் சைனே லக்கி பேபிக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டயப்பர் பிரீத்தபிள் மெட்டீரியல் வச்சு மேட் பண்ணிருக்காங்க. இதுல சூப்பர் சாஃப்ட் டாப் ஷீட் அண்ட் பேக் ஷீட் இருக்கு. இதுல குட்னஸ் ஆஃப் ஆலோவேரா இருக்கு. ரேஷஸ்க்கு சான்ஸே இல்ல. ஆஃப் கோர்ஸ் பேபிஸோட டெலிகேட் ஸ்கின்க்கு 360 டிகிரி கேருமே இது கொடுக்குது. இதுல சுப்பீரியர் சாஃப்ட்னஸ் இருக்கு, சுப்பீரியர் அப்சர்வன்சி இருக்கு, சுப்பீரியர் ஸ்ப்ரெட் எபிலிட்டி இருக்கு. சூப்பர் சாஃப்ட் மக்களை உங்களுக்கு டச் பண்ணும் போதே தெரியும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது ரொம்ப அல்ட்ரா தின்னுமே கூட. இந்த டயப்பரை லிக்விட் பண்ணும்போது அது ஃபுல்லாவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆஃப் கோர்ஸ் இது மாய்ஸ்சருமே நல்லாவே லாக் பண்ணுது. 100% லாங் லாஸ்டிங் ட்ரைனஸ் கொடுக்குது மக்களே. முக்கியமா பேபிஸ்க்கு நோ ஹெவினஸ், நோ லீக்கேஜ், நைட் அண்ட் டே பேபி கம்ஃபர்டபிளா இதை வியர் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்க மாமிஸ், உங்களோட பேபிஸ்க்கு ரேஷ் ஃப்ரீ ஸ்கின் ப்ரொடெக்ஷனை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க டவுட்டே இல்லாம லவ்லாபோடைய சுப்ரீம் டயப்பர்ஸை சூஸ் பண்ணலாம். இந்த டயப்பர் யூஸ் பண்றதுனால சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் மக்களே. சோ இப்போ இது உங்களோட டர்ன். ஹாப்பி பேபிஸ், ஹாப்பி மக்கள் மத்தியில இருக்க செல்வாக்கை கெடுக்கணும்ன்றதுக்காகவே இந்த சம்பவம் நடக்குது மக்களே. இந்த வீடியோ இந்த அம்மா என்னமோ இந்த அம்மா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பரவாயில்ல, எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பா சீக்கிரம் ரெடி பண்ணு மக்களே. சருக்கு ரொம்ப ஆசைப்படுது இந்த அழகிய தேவதை மாதிரி இருக்கணும்னு. இந்த பாரு, அழகிய தேவதை மாதிரி எல்லாம் இருக்குல்ல. கஷ்டம் மக்களே, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இருந்து பார்த்தாதான் தெரியும். முக்கியமான விஷயம், வீடியோ எடுக்கிறப்போ நடுவில் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கத்தி வந்தா மண்டெல்லாம் வீங்கிடும். நீ எதிர்ப்புன்னா மண்டை வீங்கிடும். ஓகே மக்களே, நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் நீ லேடி கெட்டப் கரெக்டா இருக்கு. இதுல டைட்டா இருக்குமே. இதுல எங்க டைட் காணோம். ஏய் கெட்டப் மாத்தணும். நீ Dress போட்டாதான் நீ முழு லூஸ் மாதிரி இருப்ப. எது ஃபேவரட் Dress? எல்லா பக்கமும் கீஞ்சி இருக்குது. இது உன் ஃபேவரட் Dress. மண்டெல்லாம் வீங்கிடும். இன்னும் ஹைட் கம்மி பண்ணிருக்க. இன்னும் இவ்வளவு லென்த் வரணும். பரவாயில்ல, இன்னும் ஏதாவது 2 குப்பை இருந்தா எடுத்து சொருகு மண்டையில. அப்பதான் ஹைட் ஈக்குவல் ஆகும். கண்ணுக்கு மை வைக்கலையே. நீ அதெல்லாம் ஒழுங்கா கண்ணுக்கு மை வைடி. ஓகே மக்களே, சருக்கு மண்டை இப்போ முறுக்கு மண்டையா ரெடி ஆயிடுச்சு. வா வா
முக்கியமான விஷயத்தை இப்ப காட்ட போறேன். என்னது? வந்து சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸ். என்னது? மாட்டு முக்கியமான விஷயம். இதுக்குள்ள போட மாட்டேன், அடிச்சிருவோம். ரொம்ப முக்கியம் மக்களே. அதுதான் அது போலதான் முடியாம மாறவே முடியாது. வீட்ல இருக்க எல்லா தோப்பாவும் இந்த சறுக்கு மண்டையில தான் இப்ப இருக்குது ஃபுல்லா. நீ இப்படிதான் இருப்ப. அதான் நான் இந்த மக்களே இதெல்லாம் ஓகே மக்களே, இந்த கெட்டப் வந்து கன்ஃபார்மா கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க யாருன்னா லக்கி வெளிய இருக்கு. அவங்க கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்க. வா 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 கண்ணு முடிக்கோ. ஓகே கண்ணு முடியாச்சா? சர்ப்ரைஸ் வர போகுது லக்கிக்கு. யார் பாருங்க? பியாவா. ஓகே மக்களே, மணி early morning 5 o'clock ஆகுது. நான் எப்பயுமே மார்னிங் எஞ்சி ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி குடிப்பேன். அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லா வேலையும் செய்வேன். இப்போ மணி பாத்தீங்கன்னா 5 o'clock. ஏய் அல்லோ மணி இது கொஞ்சம் 5 o'clock பாட்டி கூட. ஓகே மக்களே, போன்ல சரியில்லை போல தப்பா காட்டுது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா காஃபி நான் தான் போடுவேன். போட்டுட்டு அல்லுவை எழுப்புறேன். அவன் பாருங்க தூங்க மூஞ்சி எவ்வளவு லேட்டா தூங்கிட்டே இருக்கான் பாருங்க. என்னடா சுவையான காஃபி குடிங்க. எதை சொல்றானா பாரு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லேன்டா. காஃபில என்னடி நல்லா இருக்கு? சக்கரை எல்லாம் கரெக்டா இருக்கா? உப்பு எல்லாம் சரியா இருக்கா? காஃபில யாருடி உப்பு போடுமா? ஓ பெரிய சோஃபா வாங்கி போட்டுக்க குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துக்கோ. கீழ தான் உட்காந்து குடிச்சா என்ன உனக்கு? இதுதான் நல்லா இருக்கு. நீ இங்க உட்கார்ந்து பாரு, உனக்கு தெரியும் நான் ஏன் சொல்றேன்னு. எனக்கு இந்த வீட்லயே பிடிச்ச இடம் இது மட்டும் தான். நீ வா அம்மாவுக்கு டியூஷன் எடுக்கிறேன். ஐயோ ஜோ காது உடைஞ்சிச்சு, வலி தாங்க முடியல. இடிச்சுக்கிறதுக்கு எப்படி கால் உடையும்? ஒண்ணு இல்ல பப்பி, ஒண்ணு இல்ல பப்பி. அடிபட்டுச்சு அம்மா. பாரு லக்கி கியூட். அடிபட்டுச்சுமா, மாட்டிக்கிட்டேன். அச்சச்சோ சீக்கிரம் கூப்பிடுங்க, மருந்து போடு. அச்சச்சோ லக்கி கியூட் லக்கி. பாரு லக்கி இடிக்க கூடாதுன்ட்டு. செல்லம், இதெல்லாம் அப்ப பண்ணிருக்கணும்டா. மருந்து போட்டு. தேங்க்யூ அம்மா. ஓவர் ஆக்ஷன் பண்ணாதடி. நீ லைட்டா தான் இடிச்ச, நான் நோட் பண்ணேன். என்னால இப்ப எந்த வேலையுமே செய்ய முடியாது. நீ என்ன வேலைடி ஃபர்ஸ்ட் செஞ்ச? என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. மயக்கமா வருது, தலை சுத்து. ஹலோ அமேசானா? எப்ப சார் ரிட்டர்ன் எடுப்பீங்க? ஏய் எதுக்குடி ரிட்டர்ன்? நேத்து தான் இந்த Dress போட்டுருந்தேன். வந்துருங்க சார், சீக்கிரம் வாங்க சார். லூசு போன் பேசுறப்ப சொன்னா என்ன நினைப்பாங்க? போட்டு இந்த Dress எதுக்குடி ரிட்டர்ன் பண்ற? சரி ரிட்டர்ன் கொடுத்தா தெரியவா போகுது. நீ காட்டி கொடுத்துறாத, அப்போ வாங்கவே முடியாது. இதே மாதிரி 10 பார்சல் வச்சிருக்கேன். அப்ப எப்ப கொடுக்கறது? புது Dress வாங்கினா உனக்கு எவ்வளவு செலவாகும்? நான் உனக்கு சேவிங்ஸ் தான் பண்றேன். புரிஞ்சு நடந்துக்கோ. என்னடா பேசணும்? பேசுடி, நீதான் இப்ப சருக்கு. நான் அழகிய பிரியா. பேசுடி. என்ன பேசுறது? ஏதாவது பேசு. ஹலோ நல்ல மீறி போயிட்டு இருக்க நீ. நான் நடக்காததெல்லாம் வருது, சிரிப்படாதே. பேசு. பேசு பேசு ஒழுங்கா பேசு. ஹலோ பையன் கிட்ட பேசியா பொண்ணு கிட்ட பேசு? பையன் கூட ஏன் நீ பேசுற? பையன் கிட்ட பேசுறதுல என்னடி தப்பு இருக்கு? மானவில்லை நீங்க. அவர்கிட்ட தானே பேசுற. உண்மையை சொல்லு. சிங்கம் சிங்கம். ஆமா சிங்கம். ஓகே சிங்கம். என்ன பேசுற? என்ன சிங்கம்னா இவனோட ஆளு. சிங்கம்னா இவனோட ஆளு. நான் கண்டிப்பா வரேன். வரியா? எங்க வர? படத்துக்கு போற பிளான் பண்ணிட்டியா? பீச்சுக்கு போறியா? எங்க போற? அவன் புருஷன்லாம் கேட்க மாட்டான். பையன்கிட்ட தானே நான் பேசுறேன். பொய் சொல்லாத. நான் வந்தோடனே கட் பண்ணிட்டேன். நீ உன் எக்ஸ் கிட்ட தானே பேசுன? இல்ல அதான் அந்த பையன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சும்மா சொல்லுடா. நான் தான் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கேன். எதுவும் சொல்ல வேண்டாம், சொல்லுடா. அவனுக்கு ஒரே ஞாபகமா இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பிளேஸ்க்கு வா, உன்னை பாக்கணும்ன்றான். எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? அதெல்லாம் வேணாம் விடு. இப்ப எதுக்கு? ஏய் சொல்லுடா, ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது மொத்தம்லாம் குத்துறேன். ஏய் அதெல்லாம் இவனுக்கு வெக்கமா இருக்கு. ஏய் வெக்கலாம் பரவாயில்லை. சூப்பரா சொல்லுடா ப்ளீஸ். விடு. இப்ப எதுக்கு அதெல்லாம் தேவலாம் பேசுற? நீ போய் காஃபி போட்டு வா. இன்னும் நீ அப்ப அவன் நினைப்புல தான் இருக்க. ஐயோ நான் அப்படி சொல்லலடி செல்லம். நீ தானடி கேட்ட. நீ இப்ப அவ கூட தான் பேசுற, அவ கூட தான் இருக்க. அவன் நினைப்பாவே பேசிட்டு இருக்க. நான் எப்படி அப்ப சொன்னேன்? நீ தானடி கதை கேட்ட. இவ்வளவு நேரம் அப்படியே அப்படின்னு பேசுனீங்க. அவன் நினைப்பு இல்லாமையா? பாரு நீ இப்ப அவளை பத்தியே தான் பேசிட்டு நான் எங்கடி பேசுறேன்? நீ தானடி கேட்ட. இந்த பாரு என் மனசுல
அதெல்லாம் எதுவுமே இல்லை. என் மனசுல ஒன்றும் இல்லை, நீதான் இருக்கு. தெரியாம கோவத்துல பேசிட்டேன், சாரி. விடு பரவாயில்ல. சரி, வேற எங்கெல்லாம் போனீங்க? இந்த ஃப்ரைட் ரைஸ் இப்போ நான் என் கையால செஞ்சிருக்கேன் மக்கள். பொய் சொல்லாத சர்க்கிள். அடி வாங்க, நடுவுல பேசுறப்ப இப்படி வந்து ஒட்டிடுவோம் உன்னை. மக்களே, இந்த ஃப்ரைட் ரைஸ உங்களுக்காக நானே என் கையால பண்ணியிருக்கேன். இப்போ இதான் என்னோட லஞ்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகள் இருக்கும் மக்களே. ஒன்றிணைவோம், இந்த ஒரு லட்சிய பாதையில நம்ம வழி நடக்கிறோம். இப்போ நம்மளோட லஞ்சை எடுத்துக்கலாம். ஆக்சுவலா நான் வந்து டயட்ல இருக்கறனால இப்போ இவ்வளவுதான் மக்களே சாப்பிடுறேன். ஸ்நாக்ஸா கொஞ்சோண்டு ஏதாவது முறுக்கு அந்த மாதிரி சின்னதா சாப்பிடுறது டிஸ்டர்ப் பண்ணாத பேசுறேன். ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் அதிகம் தான். இதெல்லாம் வெஜிடபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா வெஜிடபிள் கார்ல இல்ல ரைட் பண்ணு. கேரட் பீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். போய் சொல்லாத. நீங்களும் என்ன மாதிரி இவ்வளோண்டு சாப்பிட்டாதான் என்ன மாதிரி ஒல்லி ஆக முடியும். எடுத்துக்கியா? எடுத்துட்டேன். கட் பண்ணு, சீக்கிரம் கட் பண்ணு. சாப்பாடு ஊட்டிடலாம். லக்கி, அம்மா சாப்பாடு ஊட்டவா? பாப்பா அம்மா ஊட்ட வாங்க. ஆகாட்டா மாமா, ஆகாட்டே. என்ன ஆகாட்டா பட்டு? ஆகாட்டா. ஆகாட்டா. சாப்பிடுறோம். அச்சச்சோ, இவ்வளவு சாப்பாடு மிஞ்சிச்சு. சருக்கல் இங்க வா, நீ சாப்பிடுங்க வா. ஓகே மக்களே, டைம் ஓவர் ஆயிடுச்சு. மக்களே, இது எல்லாமே சித்தரிக்கப்பட்டவை. இது எதுவுமே நான் கிடையாது. உண்மை சம்பவத்தை கொண்டே எடுக்கப்பட்ட இது எல்லாமே என் மேல அபாண்டமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு மக்களே. இதெல்லாம் எதுவுமே நான் கிடையாது. ரிட்டர்ன் பேசினா மண்டை கொட்டிடுவேன். மண்டையிலேயே கொட்டிடுவேன். சருக்கு மேல நான் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு சருக்கு என் மேல பழி போடுது. மத்து வேணும்னா சிக்கன்ல இருக்க பீஸ். பிரியா ஒரு லூசு. அவனுக்கு கமெண்ட் சொல்லுங்க. குழந்தை வளர்ப்பு டீமே இவன் ரொம்ப பேடா பேசுறான் மக்களே. டீம் எல்லாம் பேடா பேசல, உன்னதான் தப்பா பேசுறேன். உன்ன மட்டும் தான் தப்பா பேசுறேன். இன்னைக்கு என் கைகளை கட்டி போட்டுக்கறதால நான் கம்முன்னு இருந்திருக்கேன். கட்டி போட்டுற கூடாது. ஆனா இது ரிவெஞ்ச் வரும் மக்களே, ரிவெஞ்ச் வரும். நம்ம எல்லாமே ஹர்ட் பண்ணிருக்கான். ஆனா ஹர்ட் பண்ணலடி, உண்மையா சொல்லிருக்கேன். யாருக்கு புடிச்சில்டா சௌரி முடியுது, பிஞ்சு வந்துரும். கையெடுத்து விடுங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ கம்முனு இரு. இது வரைக்கும் எங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணீங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துருக்கீங்க மக்களே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் வேற வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா. Bye guys.